சொல்றது, பாலகிருஷ்ணன் IAS அவர்களின் உரைக்கு பிறகு என்னுடைய சிற்றுரை வந்து பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி என்ன பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டே வந்தேன். அதை பற்றி ஒரு மிகுந்த ஒரு நீண்ட ஒரு பெரிய சூப்பரான ஒரு லெக்சர் கேட்ட மாதிரி இருந்தது. அவர் பேசிய வீடியோக்கள் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். நேரில் கேட்டது எனக்கு மிக சிறந்த அனுபவமாக இருந்தது. ஸோ பல வகைகளில் பெண் அன்றும் இன்றும் நர்மதா அவர்களின் நூலை பற்றி இங்கு பேச வந்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அதுல எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி முதலாவதாக பாலச்சந்தர் அவர்களின் உரையை கேட்டதற்கு. முதல்ல இந்த நூல் வந்து நர்மதா தேவி எழுத ஆரம்பிச்ச போயே தெரியும் எனக்கு. அது கண்டிப்பா புத்தகமா வரப்போகுதுன்னு தெரியும் புக் டேல. பட் இப்படி ஒரு ஃபினாமினல் ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதற்கு வந்து நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் 2ஆம் பதிப்பு இன்று நடக்கிறது. நிஜமாகவே இது ஒரு வரலாற்று தருணம். இதில் இருப்பதில் ஐ எம் சீரியஸ்லி கான்ஷியஸ்லி ஃபீலிங் தட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பீயிங் ஹியர். அண்ட் சுகந்தி தோழர், கவின் மலர் தோழர் எல்லோருடமும் சேர்ந்து கலந்து கொள்வது. பெண்ணியம் பற்றிய நூல்கள் அப்படின்னாலே இங்க வந்து என்ன சொல்றது, அதுக்கான ஒரு வெளியும் அதை படிக்கக்கூடிய பரவலான வாசகர் வட்டமும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் மிகவும் காத்திரமான ஒரு அறிவியல் பூர்வமான நூல்கள் தமிழில் வந்திருக்கிறதா என்று கேட்டால் அதுக்கும் எனக்கு சரியான பதில் தெரியல. எனக்கு வந்து பெண்ணியம் குறித்த திறப்புலாம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதாவது இந்த சமூகமே எப்படி இருக்குன்னா, இதை பற்றிலாம் பேசுறதே ரொம்ப பெண்ணியங்கிறதே கெட்ட வார்த்தைன்னு இன்னும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு முக்கியமான திறப்பை கொடுத்த நூல் அப்படின்னு சொன்னால் உலக வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற நூல், ரோஸ்லின் மைல்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதினது. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. விமென்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டுன்னு அவங்க எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அது. அதற்கு இன்னொரு தலைப்பும் அவர்கள் வைத்திருந்தார்கள். நான் அதிலிருந்து என் உரையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனுடைய இன்னொரு தலைப்பு வந்து ஹூ குக்ட் த லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி ரா விருந்தை யார் சமைத்தார்கள். கடைசி ரா விருந்துன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சப்பருங்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோடைய இரவு விருந்து, ரொம்ப முக்கியமான விருந்து. அந்த விருந்துல தான் வந்து யூதாஸ் காட்டி கொடுத்து அவர் வந்து சிலுவையில் அறையப்படுகிறார். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூடிய 13 பேர் 12 அப்போஸ்தலர்களும் ஜீசஸ் கிரைஸ்டும் அந்த ரா விருந்தை சாப்பிடுகிறார்கள் அல்லவா. அந்த விருந்தை சமைத்தது யார்? அங்க இருந்த 12 அப்போஸ்தலர்கள், ஆண் அப்போஸ்தலர்களில் ஒருவர் அந்த உணவை சமைத்திருந்தால் அவர் பெயரும் இடம் பெற்றிருக்கும் பைபிளில், அவருக்கு புனிதர் பட்டம் கிடைத்திருக்கும். அந்த உணவை சமைத்தது இயேசுவாகவும் இருக்க முடியாது, அவருடைய அப்போஸ்தலர்களாகவும் இருக்க முடியாது, அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதனால்தான் இருட்டடிக்கப்பட்டது அப்படின்னு. இதை படிக்கும் போது தோணுது, எல்லா மதங்களுமே பெண்களுக்கு எதிராக இருக்கின்றன. என்ன மாதிரி இருட்டடிப்பு, ஹூ குக் த லாஸ்ட் சப்பர், இட் ஷுட் டெஃபினெட்லி பி அ உமன் அப்படின்னு. ஸோ இது எங்கேயுமே வரல. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வரலாறுலேயே பெண்களை மொத்தமாக வந்து மறைச்சிருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து எவ்வளோ முக்கியம்னா, மதங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், பண்பாடு, இதன் மூலமாக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு, வேட்டை சமூகம் எல்லாத்தையும் பற்றியும் குறிக்கக்கூடிய ஒரு நூல் அது. இதனால் வரைக்கும் நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை தான் வந்து பெண்ணியத்துக்கான பைபிளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக நர்மதா தேவி அவர்களின் பெரும் உழைப்பிலும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளிலும் தரவுகளிலும் உருவாகி இருக்கும் இந்த நூலை வந்து அதுக்கு அடுத்த படியில வைக்கலாம் அப்படின்றதோட தான் நான் இதை தொடங்க போறேன். சீரியஸ்லி ஏன் அப்படின்றத வந்து நான் இந்த உரையில சொல்றேன். இந்த நூல்ல வந்து முதல்ல பல பகுதிகள் இருக்கு. நான் முழுசா அவர் விரிவான ஒரு இது சொல்லிட்டாரு. எப்படி வந்து பெண் அடிமையாக்கப்பட்டால், பெண் ஏன் அடிமையானால், அப்புறம் ஐரோப்பிய வரலாற்றில் தொழில் வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து பெண் வந்து சுரண்டப்பட்டால் உழைப்பு, இது மாதிரி பல பகுதிகள் இருக்கு. இதுல முக்கியமா 5வது பகுதியில் 24வது அத்தியாயம் ஒன்று இருக்கு. நாம் பெண்ணியம் என்று பேசிக் கொண்டிருப்பது முழுக்க இது மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா, பெண் தொழிலாளர்கள், இந்தியாவில் பெண்களின் நிலை, பண்பாட்டு ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழிலாளர்கள் ரீதியாக இந்தியாவில் பெண்களின் நிலைன்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. இதை பத்தி மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். மிச்சம் இருக்கிற இந்த இவ்வளோ விஷயங்களை பத்தி நாம் பேசுறதே இல்லை அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்தது. அது ஏன் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். பெண்களின் நிலை அப்படின்னு பேசும்போது 3 நிலைகளில் நாம் 3 லேயர் இருக்கு. பெண் பிரச்சனைகள், அதாவது பெண் வெறுப்பு, உலகம் முழுவதும் பெண் வெறுப்பு எப்படி இருக்கிறது, பெண் அடிமைத்தனம் இன்னும் எப்படி நிலவி இருக்குதுன்னா அது 3 நிலைகளாக இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா,
முதல்ல பெண் விமென் எம்பவர்மெண்ட் வரணும்னா என்ன வரணும்? பெண்களுக்கு அதிகாரத்தில் ரெப்ரசன்டேஷன் வரணும். பெண்கள் விரும்பிய மாதிரி வாழக்கூடிய சுதந்திரம் வேண்டும். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சமத்துவம் வேணும். இதுதான் நாம் அடையக்கூடிய இடம். இதை பத்தி பேசலாம்னு நினைக்கும் போது அடுத்தது என்ன ஆகுதுன்னா டிஸ்கிரிமினேஷன். பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகள் நடக்குது. உனக்கு அன்ஷேர் லேபர் அது ஒரு அடுத்த நிலையில இருக்கு. சரி, இதை பத்தி எதிராக கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அடுத்தது 3வது நிலையில் மிகவும் மோசமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அபியூஸ்களும் நடக்குது. ஸோ இது எல்லாமே நடக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது இன்னொரு இடம் காட்டப்படுகிறது, இதை விட நல்ல நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி ரிலேட்டிவிட்டியே நடந்துட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயஸ் சர்க்கிளா இருக்கு. நாம் அடைய வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கும்போது வேறு ஒரு பிரச்சனையை பத்தி, இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அடுத்த நிலைகளில் இருக்கும் பிரச்சனைகளே இன்னும் என்ன சொல்றது தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிற யதார்த்தம் தான் நம்ம முகத்துல அறையப்படுது. ஸோ இதனால இந்த 5வது பகுதியில் 24வது அத்தியாயம் பத்தி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். மற்ற விஷயங்களை பத்தி பேசுறதே இல்லை அப்படிங்கிற புரிதல் இப்பதான் வருது. அது ஏன் அப்படின்னா அறியாமை மட்டும் இல்லாம ஒரு மனத்தடை இருக்கு. அது எதனால இந்த முதலாளித்துவ சமூகம் முதலாளித்துவ சமுதாயம் பெண் விடுதலைக்கு என்றுமே எப்போதுமே எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிற புரிதலை தான் இந்த புத்தகம் கொடுக்குது. ரோசலின் மைல்ஸின் புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா வே ஃபார்வர்ட். எப்படி தனிச்சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் வரை, முதலாளித்துவ அமைப்பு இருக்கும் வரை, பெண் வாரிசுரிமையை நிலைநாட்டுவதற்காக ஆணின் உடைமையாக கருதப்படும் வரை கண்டிப்பாக பெண் அடிமை ஒழியாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக அறிவியல் பூர்வமாக விளக்கி இருப்பதற்காக நர்மதாவுக்கு ஒரு மிக பலத்த கரவொலியை கொடுக்க விரும்புகிறேன். அவர் ஒரு சிறந்த பொது உடைமைவாதியாக இருப்பதனால், சிறந்த பெண்ணியவாதியாகவும் இருப்பதனால் இதுதான் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. வேற வழியே இல்லை. இப்போ அடுத்தது முதலாளித்துவ சமூகத்தில் பெண்களின் நிலைகளை பற்றி பார்ப்போம். நிஜமாவே அப்ப எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது நிறைய நூல்கள் வந்திருக்கு. இப்போ நான் கார்பரேட் செக்டர்ல தான் ஒர்க் பண்றேன். அப்போ ஷெரில் சாண்ட்பர்க் அப்படிங்கிறவங்களோட லீனின் அப்படின்ற ஒரு நூல் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. அதாவது கார்பரேட்ல விமன் லீடர்ஷிப் எப்படி வரணும், அது மாதிரி ஒரு மாய தோற்றங்கள் நிறைய வரும். இப்போ வேலைக்கு போகிற இடத்துல கண்டெம்பரரி, அது தொழில்துறை எப்படி வேலைக்கு போனாங்க, இதெல்லாம் என்ன சொல்றது தொழில் வளர்ச்சிக்கு அப்புறம் எப்படி வீட்டிலேயே முடங்கி கிடந்த பெண்களை எப்படி முதலாளித்துவம் சுரண்டுச்சுன்ற ஒரு முழுக்க அதை பத்தி பேசக்கூடிய சில அத்தியாயங்கள் இருக்கு. அதுல நான் இப்போ எல்லாத்தையும் பத்தியும் பேச நேரம்ல முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். அவங்க சொல்றதை கேட்கும்போது பெண்களின் உழைப்பு, அதாவது ஊதியமற்ற பெண்களின் உழைப்பு, குறைவான ஊதியத்தை வாங்கி சுரண்டப்பட்ட பெண்களின் உழைப்பின் மூலமாக கிடைத்ததுதான் உபரி. அந்த உபரியால் விளைந்ததுதான் இந்த பல என்ன சொல்றது இன்று பணக்கார நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்றோம் இல்லையா, அதனோட வளர்ச்சி அத்தனையுமே பெண்களை சுரண்டிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் வரும்போது எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது. பெண்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் குழந்தைகளையும் கூட சுரண்டி ஊதியம் சரியாக கொடுக்காமல் அப்படி விளைந்ததுதான் உபரிங்கிற மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய இந்த நூல் முழுக்கவுமே மார்க்ஸையும் எங்கெல்ஸையும் இன்னும் பல நூலாசிரியர்களையும் அழகாக எடுத்து காட்டுகிறார். அதுல இதை சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த ஷெரில் சாண்ட்பர்க் நூலுக்கு வரேன். அந்த நூல்களுக்கும் இந்த நூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது எல்லாமே பூட் ஸ்ட்ராப்ஸ் மென்டாலிட்டி. அதாவது ஒரு பெண்கள் அவங்கள மட்டுமே தனிப்பட்ட முறையில இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம படங்கள் கூட 36 வயது நிலையெல்லாம் கூட, அதாவது சிஸ்டம் எதுவுமே குவெஸ்டின் பண்ணாது. அதாவது இந்த அமைப்பை பற்றி எதுவும் கேள்வி கேட்காமல், ஆணாதிக்கமாக இருக்கட்டும் முதலாளித்துவமாக இருக்கட்டும் அதை பற்றி எதுவுமே கேட்காமல் அதனூடாகவே அதை நார்மலைஸ் பண்ணி எப்படி ஒரு பெண் மேலே வரணும், நம்ம எப்படி நம்மளை முன்னேறணும், இந்த மாதிரியான டிப்ஸ் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய நூல்கள் தான் இருக்கு. அந்த நூல்களினால் பெண் விடுதலைக்கோ இல்லை பெண்களின் எம்பவர்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காது. ஸோ இந்த நூல் அது எல்லாருமே படிக்க வேண்டிய நூலாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி நூல்களில் படிக்கும் போதே நான் ஒரு போதாமையை உணர்ந்திருக்கேன். என்ன அப்படின்னா, அதில் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் இருக்காது. ஒரு பெண் முன்னேற வேண்டுமானால் இன்னொரு பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டும். அதாவது இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம நகர்ப்புறங்களில் வேலைக்கு போகும் எல்லா பெண்களுக்கும் வீட்டு பணிக்கும்
குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கும், இன்னொரு வர்க்கத்திலிருந்து சில பெண்களின் உழைப்பை சுரண்டித்தான் மேல வர வேண்டியிருக்கு. அப்ப எப்படி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து தனி உடைமை ஒழிந்து பொது உடைமை மலர்வதுதான் காரணமாக இருக்க முடியும். இட் இஸ் வெரி சிம்பிள். ஆனா அதை எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க வந்து நர்மதா தேவி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நூல் மூலமாக அடுத்தது கண்டிப்பா படிக்கணும்னு நினைக்கிற நூல் வந்து தனிச்சொத்து, குடும்ப அமைப்பு, அரசு அப்படிங்கிற நூல். எங்கெல்ஸோடைய நூலை வந்து ரொம்ப எளிமையாக இதுல சொல்லியிருக்காங்க. இந்த நூலை பத்தின சிறப்புகளை நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு மார்க்ஸையும் எங்கெல்ஸையும் நேரடியா படிச்சா புரியுமான்னு தெரியாது. ஆனா நர்மதா தேவி வந்து மிகவும் அழகாக அவர்கள் எங்கெங்க எதை பயன்படுத்தணுமோ அதை அழகாக எடுத்து மேற்கோள் காட்டி குழைத்து கொடுக்கிறார். ஒரு நூல் ஒரு அத்தியாயமும் வந்து 500 பக்கம். நான் கிடைச்ச 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன். என்னால் 300 பக்கத்தை வந்து ரொம்ப வேகமா வாசிச்சிட முடிஞ்சுது. அதாவது ஒரு அத்தியாயமும் ஆரம்பிக்கிறது வந்து மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. தோழர் முன்னாடி சொன்ன மாதிரி அம்பையோடைய ஒரு இதுல இருந்து ஆரம்பிக்கிறார். இல்ல உணவெல்லாம் அப்படியே ஏதோ மாயக்கம்பளத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி, மாயக்கம்பளத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அத்தியாயத்தை வந்து ஒரு நேர்காணல் மூலமாக ஆரம்பிக்கிறார். ஒரு கிராமப்புறங்களில் தொழில் சொல்றது இருக்கும் பெண் தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை வந்து 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உரையாடலின் மூலமாக ஆரம்பிக்கிறார். ஒரு எள்ளலின் மூலமாக ஆரம்பிக்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு தேர்ந்த எழுத்தாளருடைய ஒரு நடதான். ஏன்னா அவங்க தெரிஞ்சதெல்லாம் அப்படியே மொத்தமா கொட்டாம அதை படிக்கக்கூடிய வாசகருக்கு சுவாரஸ்யமான எழுத்து நடையில் மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறார். அடுத்தது அப்புறம் முக்கியமான நூல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தலை சுத்தும். அதாவது இந்த தரவுகளை வந்து சொல்ற விதம் வந்து அதையும் ரொம்ப அழகாக பொருத்தமான இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊதியமற்ற உழைப்பு, பெண்கள் அடிமைகளாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க ஊதியம் இல்லாம உழைச்சிட்டு தான் இருக்காங்க, சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க தெரியுமா. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குயுக்தியோடு பெண்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சொற்றொடர்கள் தான். ஹோம் மேக்கர் ஆகட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும். ஆனா வந்து நமக்கு தலையை சுற்றி வைக்குது. நமக்கே தெரியல எவ்வளவு ஊதியமற்ற உழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. அதுல UN Women அப்படிங்கிறதுடைய அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவு இதை மட்டும் சொல்றேன். உலகம் முழுவதும் 81% பெண்கள், 81%னா பெரும்பாலான பெண்கள் தினசரி 5 மணி நேரம் ஊதியமற்ற உழைப்பை செலுத்துகிறார்கள். இந்த ஊதியமற்ற உழைப்பு அத்தனையும் யாருக்கு போகுதுன்னா முதலாளித்துவத்துக்கு தான் போகுது. ஏன் உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் அத்தனை பேருடைய சொத்துக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்ணும் வந்து ஏதோ ஒரு விதத்துல உழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஊதியமற்ற முறையில் வீட்டுல உழைச்சாதான் அவர்களுடைய கணவன்மார்கள் போய் அங்க கொத்தடிமை மாதிரி வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த பெண்களுடைய உழைப்பு இப்படி இருக்கு. அப்புறம் இதுல வந்து ஆண்கள், உலகம் முழுக்க ஆண்களில் ஆண்கள் வந்து 67 மணி நேரமா சரி ஏதோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து 240 நிமிஷமும் வந்து ஊதியத்துக்கு உழைச்சு 67 நிமிஷம் வந்து ஊதியமற்ற உழைக்கிறார்கள். ஆனால் பெண்கள் வந்து 305 மணி நேரங்கள் வந்து ஊதியமற்ற உழைப்பை செலுத்திவிட்டு 56 மணி நேரங்கள் தான் வந்து ஊதியத்துக்கு உழைக்கிறார்கள். இந்த மாதிரி சில கம்பேரிசன்லாம் வந்து நமக்கு படிக்கும்போது பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. ஸோ இந்த உபரியில் தான் முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளும் பொழுதே தனி உடைமையை ஒழிப்பதும் தனிச்சொத்தை ஒழிப்பதும் மட்டும்தான் பெண் விடுதலைக்கான இறுதி தீர்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பெண் அன்றும் இன்றும் நூல் வந்து இறுதியா சொல்ல வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியாக சோஷலிச நாடுகளில் இது வந்து நான் ஃபுல்லா சொல்லணும்னு நினைச்சேன். 326 பக்கத்துல வந்து பெண் விடுதலைக்கு அடிப்படையான தேவைகள் மார்க்சியம் காட்டும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாயம் வந்து இதை மட்டும் நான் படிக்கிறேன். பெண் அடிமை முறை தொடர்வதற்கான அடிப்படையான காரணங்கள் வர்க்க சமூகத்திற்கு தேவையான ஆணாதிக்க முறையில் அடங்கி இருக்கின்றன. வாரிசுரிமையை நிலைநாட்டும் தேவை கொண்ட வர்க்க சமூகத்துக்கு அவசியமான ஓர் ஏற்பாடாக பெண் அடிமை முறை இருக்கிறது. வர்க்க சமூகத்தின் அடிப்படை தேவையான வாரிசுரிமையை நிலைநாட்டுவதற்காக கணவன் என்ற ஆணின் சொத்தாக பெண் மாற்றப்பட்டிருக்கிறாள். தான் திருமணம் செய்து கொண்ட ஆணுக்காக அவனுடைய வாரிசுகளை பெற்றுத்தரும் இயந்திரமாக பெண் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க முதல் பகுதியில வந்து இந்த மொனோகேமின்னு சொல்ற ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஏற்பாடே வந்து
கொஞ்சம் நூற்றாண்டுகளாக தான் இருக்கிறது. ஆதி காலத்துல வந்து பல அதாவது பண்பாடு அப்படி இப்படிலாம் சொல்லி கொதிக்க வேண்டியது இல்லை. ஆதி காலத்தில் வேட்டை சமூகத்தில் தாய் வழி சமூகம் இருந்தது, பல தார மனமுறை இருந்தது, அது எல்லாமே இருந்துச்சு. அதுல வந்து ரொம்ப வேடிக்கையா என்னன்னா இதெல்லாம் அந்த இடத்துல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படி பல தார மனமுறை இருக்கும் போதும் தாய் வழி சமூகம் இருக்கும் போதும் ஆப்பிரிக்கால செனக்கா அப்படின்ற ஒரு பழங்குடியினத்துல என்னன்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னா ஒரு ஆணை எடுத்துட்டு போயிடணுமா. அந்த எல்லா வீடுகளிலும் வந்து பெண்ணுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். அதை எழுதும் போது நமக்கு அப்ப எவ்வளவு தூரம் பெண் வந்து ஆதி காலத்துல வந்து ஒரு ஆதிக்கத்தோட இருந்திருக்கிறாள். அப்புறம் ஒரு காலத்திலும் ரைஸ் ஆஃப் த ஃபேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாரிசு உருவாவதற்கு தன்னுடைய விந்துதான் காரணம் என்று அறிவியல் உணர்வு வந்து ஆணுக்கு ஏற்பட்ட உடனேயே பெண்ணை வந்து அது மட்டும் இல்லாம சொத்து நிறைய உருவாகும் போது அடுத்த சொத்து தன்னுடைய வாரிசுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் படுக்கை எடுத்துட்டு போனா அவன் படுக்கை எடுத்துட்டு போயிடணும். ஸோ பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து பெண்களுடைய வாரிசுகளாகத்தான் இருந்தார்கள். அப்போது வந்து பொது உடைமை சமூகமாகத்தான் இருந்தது. ஆனா இப்ப அப்ப சொல்றாங்க, அப்ப பொது உடைமை வந்துட்டா திரும்ப வந்து இந்த ஒரு தார இந்த நம்ம இந்த நாகரிகம் போயிடுமா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இது போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்ணுக்கு மிகுந்த சுதந்திரம் இருக்கும். பெண்ணின் உழைப்புக்கும் ஆணின் உழைப்புக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தனி உடைமை ஒழிவதனால் பொது உடைமை மலர்வதனால் என்னென்ன பலன்கள் வந்து சமூகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க. மார்க்ஸ், எங்கெல்ஸ், ஏஞ்சலா டேவிஸ் இப்படி பல நூலாசிரியர்களின் நூல்களை முழுமையாக நர்மதா தேவி படித்து அதை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரும்பெரும் உழைப்புக்கு தலை வணங்குகிற நர்மதா தொடர்ந்து நிறைய எழுத வேண்டும். நன்றி.